நல்லது. இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்துல நாங்கள் 7வது கட்டளையை நாங்கள் 6வது கட்டளை நாங்கள் படித்திருந்தோம். இன்றைய நாளிலும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற கடவுளுடைய 10 கட்டளைகளில் 7வது கட்டளையை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். களவு செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம். களவு செய்யாதிருப்பாயாக. நாங்க இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முதல்ல நாங்க ஒரு காரியத்தை ஞாபகத்தில் நாங்க வைத்துக் கொள்ளணும். என்னவென்று சொன்னா, நாங்க ஆரம்பத்துல கற்றிருந்தோம், நாங்க படிச்சிருந்தோம். இந்த எல்லா கட்டளைகளும், கடவுளுடைய எல்லா நியாயப்பிரமாணத்துல குறிப்பிடப்படுகின்ற எல்லா வார்த்தைகளும் இறுதியாக என்ன நடந்தது இந்த வசனத்தின் மூலம்? கலாத்தியர் 3:24 வசனத்தின்படி, இவ்விதமாக நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி நாங்க ஏற்கனவே நாங்க இந்த 10 கட்டளைகளின் அறிமுகத்துல நாங்க படித்தோம். எனவே இந்த எல்லா கட்டளைகளும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு கட்டளைகளும், கற்பனைகளும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்துகின்றது. அதாவது இந்த கட்டளைகளை முழுமையாக நமக்கு கீழ்ப்படிய முடியாத படிக்கு எங்களுடைய பாவங்களை இந்த கட்டளைகள் சுட்டி காட்டும் பொழுது அந்த கட்டளைகள் என்ன செய்து கடைசியா எங்களை மீட்பரை நோக்கி வழி நடத்துகிறது என்பதை நாங்க பார்த்திருந்தோம். அதே நேரத்துல மீட்பருக்குள்ள வந்த நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை போல, ஒருவன் என் மீது அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில நாங்க கடவுளுடைய கட்டளைகளை கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற அன்பின் நிமித்தம் நாங்க கை கொள்ளுகின்றவர்களாக, அதை கை கொள்வதற்கு முயற்சிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை ஞாபகத்திலே நாங்கள் முதலாவது நிறுத்திக் கொள்ளுவோம். ரைட். இப்ப களவு செய்யாதிருப்பாயாக என்ற இந்த கட்டளையில முதலாவது நாங்க பார்ப்போம். இப்ப களவு அப்படின்னு சொன்னா என்ன? களவு என்றால் என்ன? அதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை நாங்க பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு உரிமை இல்லாத, அதே நேரத்துல நமக்கு சொந்தம் இல்லாததை பலாத்காரமாகவோ அல்லது ரகசியமாகவோ எடுத்துக்கொள்வதுதான் களவு என்று நாங்க பார்க்கிறோம். ரைட்? அதாவது நமக்கு சொந்தம் இல்லாதது, நமக்கு உரிமை இல்லாதத ரெண்டு விதமா, ஒன்று பலாத்காரமாக எடுத்துக்கொள்றது அல்லது ரகசியமாக எடுத்துக்கொள்றது களவு என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நிறைய களவுகளை நாங்க கேள்விப்படுறோம். ரைட்? என்னது? தங்க செயின், கழுத்துல இருக்கிற மாலைகளை பறிக்கிறது, அல்லது ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தி பாதையில போறவங்களை, அவங்க கிட்ட இருக்கிற காசு பணங்களை, நகைகளை, பெருமதியான காரியங்களை அல்லது வாகனங்களை பறித்து கொள்ளுவது. அதே நேரத்துல பேங்க், வங்கிகளை உடைத்து கொள்ளையிடுறது, ரைட்? அல்லது ஆயுத முனையில மக்களை பயமுறுத்தி கொள்ளையிடுறது களவு. அதே போல கடைகளை உடைத்து களவு செய்யறது. அதே நேரத்துல கடைகள் திறந்திருக்கும் பொழுதே, மக்கள் கூட்டம் இருக்கும் பொழுதே சூப்பர் மார்க்கெட் கடைகளுக்குள்ள புகுந்து சாமான் பொருட்கள் வாங்குற மாதிரி அங்க இருக்கிற சிறு சிறு பொருட்களை, நமக்கு தேவையான ஆசையான பொருட்களை பேக்குக்குள்ள போட்டுக்கொள்றது, பைகளுக்குள்ள போட்டுக்கொள்றது என்ற திருட்டு வேலைகளை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அதே நேரத்துல இப்ப பாடசாலைக்கு போற பிள்ளைகள் அநேகர் என்ன செய்வாங்க? அநேகர்னு சொல்லும் பொழுது சிலர் தன்னுடைய நண்பர்களுடைய என்னது பென்சிலா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், நிறைய அழகழகா இருக்கும் பொழுது சில நேரங்கள் எடுத்து பாவிக்கிற மாதிரி பாவிச்சுட்டு அப்படியே பேக்ல போட்டு வந்துடுறது. இப்படி நிறைய திருட்டுகளை அல்லது களவுகளை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப பலாத்காரமாகவோ அல்லது ரகசியமா தெரியாம செய்கின்ற களவுகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப களவு என்றால் என்னன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஞாபகத்துல வாரது இந்த காரியங்களாக இருக்கிறது இல்லையா? அதே நேரத்துல நாங்க பார்த்த மாதிரி நியாயமற்ற விதத்துல பிறரின் பொருட்களை அல்லது சொத்துக்களை எடுக்கிறது இந்த 7வது கட்டளை என்ன செய்து? தடை செய்கின்றதாக இருக்கிறது.
ஏழாவது கட்டளை பிறருடைய பொருட்களை அல்லது சொத்துக்களை நாங்க எடுத்துக்கொள்வது, எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவதை இந்த கட்டளை எங்களுக்கு தடை செய்யுது. ரைட்? இப்ப பாருங்க, நாங்க அது கீழே வாசிக்கிறோம். ஒருவருக்கு சொந்தமான உடைமையை, இது வந்து ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல இருந்து எடுத்திருக்கிறோம். ஒருவருக்கு சொந்தமான உடைமையை மற்றொருவர் ஏமாற்றியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ எடுக்க நமக்கு உரிமை இல்லை. ரைட்டா? இது என்னது? ஏமாற்றி எடுக்கிறது. முதலாவது பார்த்தா பலாத்காரமாக, பயமுறுத்தி நேரடியாக எடுக்கிற களவு, அல்லது ரகசியமாக எடுக்கிற களவு, தெரியாம எடுத்து பேக்குள்ள போட்டுக்கொள்ற களவுகள், இல்லையா? இங்க நாங்க பார்க்கிறோம் ஏமாற்றி அல்லது கட்டாயப்படுத்தி எடுக்கிற களவை குறிச்சு நாங்க இங்க பார்க்கிறோம். அந்த ஏமாற்றின்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல ஒருத்தர்கிட்ட ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ வாங்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம ரொம்ப அழகா பேசுவோம் அவங்களோட, இல்லையா? ரொம்ப அழகா பேசி நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், நீங்க தாங்க, எனக்கு நான் இப்படியான கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், இப்படியான தேவைகள் எனக்கு இருக்கு, இந்த ஏற்ற சந்தர்ப்பத்துல இருந்தா உங்களுக்கு இதை திருப்பி தந்துடுறேன் என்று சொல்லி சில நேரங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இதை திருப்பி கொடுக்க முடியாது, இதை திருப்பி நான் கொடுக்காட்டியும் இவரால் எனக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டே இப்படியான ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது நான் தந்துடுறேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஏமாற்றி மற்றவருடைய காரியங்களை பறித்து கொள்ளுவது. சரியா? அல்லது அநேக நான் ரிட்டனா தரும் பொழுது நான் உங்களுக்கு சேர்த்தே தாரேன், அதிகமாகவே தாரேன்னு சொல்லி காரியங்களை சொல்லி ஏமாற்றி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. சில நேரங்கள் அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். அதே மாதிரி இந்த வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் அல்லது வியாபார ஸ்தலங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன செய்யிருக்கு? அவங்க வரி செலுத்த இருக்கு, இல்லையா? டேக்ஸ் கட்டணும். ஆனா சிலர் என்ன செய்யறது? அந்த வரி செலுத்துறது, டேக்ஸ் கட்டுற விஷயங்கள்ல இருந்து அவங்க என்ன செய்யறது? தங்களை மறைச்சு அப்படியே ஏமாற்றி காரியங்களை செய்கிறத நாங்க அநேகமாக பார்க்கிறோம். அப்ப ஏழாவது கட்டளையில பலாத்காரமாக பறித்துக் கொள்வதோ அல்லது ரகசியமாக எடுத்துக்கொள்ளுவதோ அல்லது ஏமாற்றி மற்றவனுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, அவன் பொருள் வச்சிருக்கான், காசு வச்சிருக்கான், ஆனா ஞானம் இல்லை, எப்படியாவது அந்த காரியத்தை நான் அவனை ஏமாற்றி பெற்றுக்கொள்ற காரியங்கள், இது எல்லாமே இந்த ஏழாவது கட்டளையில தடை செய்யப்படுது. இது இப்படி எடுத்துக்கொள்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் உரிமையும் நமக்கு இல்லை என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த காரியங்கள் மூலம் நாங்க பொதுவா என்ன சத்தியத்தை நாங்க படிக்கிறோம்னு சொன்னா, நாங்க பிறருடைய உடைமைகளை, அதாவது பிறருடைய சொத்துக்களை மதிக்க வேண்டும் என்று இந்த ஏழாவது கட்டளை நமக்கு கற்றுத்தருகிறது. சரியா? இந்த எல்லா காரியத்தை சொல்லுவதன் மூலம் என்னத்தை சொல்லித்தராங்க? கடவுளுடைய வார்த்தையின் மூலம் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லித்தராரு? மற்றவர்களுடைய சொத்தை நாங்க மதிக்க வேண்டும், மற்றவர்களுடைய பொருளை, மற்றவர்களுடைய பணத்தை, அவர்களுக்கு உரிமையாக இருக்கின்ற காரியத்தை நாங்க மதிக்க வேண்டும் என்பதை நாங்க முதலாவது பார்க்கிறோம். அதுக்கு பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, நான் கீழே எழுதியிருக்கிற காரியம் என்ன? ஏனென்றால் கடவுளே அதை அவர்களுக்கு உரிமையாக கொடுத்திருக்கின்றார். சரியா? ஏன் நாங்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களை மதிக்கணும்? அப்படி மதிப்போம்னு சொன்னா நாங்க களவு செய்ய மாட்டோம், அதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க மாட்டோம். ஏன் மதிக்கணும்? ஏன் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர்களுக்கு உரிமையாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், அது அவர்களுக்குரியது, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எனவே அதை நான் எடுத்து கொள்ள, நான் அதை களவு செய்ய முடியாது. ரைட்? இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். களவு என்றால் என்ன? முதலாவது பார்த்தோம், நமக்கு உரிமை இல்லாத, நமக்கு சொந்தம் இல்லாததை எடுத்துக்கொள்வது களவுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம், இல்லையா? இப்ப நாங்க பார்ப்போம், ஏன் நாங்க களவு செய்யக்கூடாது என்று கேட்கப்படுகிறோம் இந்த கட்டளையின் மூலம். ரைட்? முதலாவது இந்த காரியத்தில் நாங்க பார்க்கிறோம், களவு செய்வதின் மூலம் நாங்க என்ன செய்யறோம்? பிறருக்கும் தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்கின்றோம். சரியா? இப்ப இந்த பெரிய பெரிய களவுகள் இல்ல, நாங்க செய்யற களவு சின்ன சின்ன களவுகள். நாங்க முத பார்த்தோம் இல்லையா? அது பென்சில களவு எடுக்கிறதா இருக்கலாம், ஆபீஸ்ல இருந்து அதிகாரம், அதாவது உரிமை, அதாவது மேலிடத்திலிருந்து எந்த விதமான அனுமதி இல்லாத சில காரியங்களை வீட்டுக்கு
களவாக தூக்கிட்டு வர காரியமா இருக்கலாம். ரைட்? அந்த நோக்கத்துல கொண்டு வர விஷயமா இருக்கலாம். ரைட்? அப்படி நாங்க களவு செய்வதின் மூலம் என்ன செய்யறோமா, பிறருக்கு யாருடைய பொருளை எடுக்கிறோமோ அவருக்கு விரோதமாகவும், அதே நேரத்துல மறக்க கூடாது, அந்த விஷயத்தின் மூலம் கடவுளுக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்கின்றோம் என்பதை நாங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, கடவுள் மற்றவர்களுக்கு கொடுத்திருப்பதை திருடுகிறோம். சரியா? இப்ப ஏன் களவு செய்யக்கூடாது? ஏன்னா நாங்க பார்த்த மாதிரி கூட கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை தான் நாங்க என்ன செய்யறோம், கடவுள் கொடுத்ததை தான் நாங்க எடுக்கிறோம். கடவுள் பிறருக்கு கொடுத்தது. அடுத்து நாங்க பார்க்கிறோம், களவு செய்வதின் மூலம் கடவுளுடைய பராமரிப்பை, போஷிப்பை குறித்து அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கடவுள் எமக்கு தேவையானவற்றை கொடுக்க வல்லவர் என்பதை நம்பாமல் போகிறோம். ரைட்டா? நான் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இப்ப நாங்க பிறருடைய பொருட்களையோ பணத்தையோ அல்லது ஏதோ ஒரு சொத்தை நாங்க களவெடுக்கும் பொழுது நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது போதாது. ரைட்? எங்களை கடவுள் போஷிக்கிற காரியம் போதாது எங்களுக்கு. ரைட்டா? ஆகவே நாங்க என்ன செய்ய பார்க்கிறோம், அந்த காரியத்தை தவறான முறையில ரகசியமாகவோ பலாத்காரமாகவோ வஞ்சனையான வழியின் மூலமாகவோ எடுத்துக்கொள்ள பார்க்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் என்ன சொல்றோம், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறது போதாது, ஆகவே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்ற ஒரு உள்நோக்கத்தோட இந்த காரியத்தை நம்ம செய்கிறவங்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா நான் களவெடுத்து தான் அதை நான் வச்சு என்னுடைய தேவையை சந்திச்சு கொள்ளணுமா? அப்ப நான் அப்படி எடுத்து சந்திச்சு கொள்றேன்னு சொன்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கடவுள் எனக்கு தேவையானதை கொடுக்க வல்லவர். எனக்கு இது தேவை என்று சொன்னால் ஏற்ற நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல அதை எனக்கு அவர் தருவார் என்று நாங்க நம்பாம போறோம். அதனாலதான் அவசரப்பட்டு அடுத்தவங்களுடைய பொருட்கள் மேல, அடுத்தவங்களுடைய காரியங்கள் மேல நம்ம கைய வைக்கிறவங்களாக இருக்கிறோம். ரைட்? அப்ப இந்த காரியத்தின் மூலம் கடவுள் மேல ஒரு அவிசுவாசத்தை நாங்க வெளிப்படுத்துறவங்களாக இருக்கிறோம் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ரைட்டா? கடைசியா, எனவே இக்கட்டளைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். கடைசியா பார்க்கிறோம், ஏன் களவு செய்யக்கூடாது என்று இந்த கட்டளை எங்கிட்ட கேக்குது. இந்த கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படுகிறதன் மூலம் நானும் நீங்கள் என்ன செய்யறோம், கடவுள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை நாங்க வெளிப்படுத்துகிறோம். கடவுள் என்னை போஷிக்க, என்னுடைய தேவைகளை ஏற்ற நேரத்துல சந்திக்க, அவர் என்னுடைய பிதா, என்னுடைய அப்பாவா இருக்கிறாரு, என் மீது மிகுந்த கரிசனை உள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே அவர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியங்களை எனக்கு கொடுக்க, எனக்கு சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் என்ற விசுவாசத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கின்றேன் இந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியும் போது என்பதை நாங்க கற்றுக்கொள்கிறோம். அடுத்து, இந்த 7ஆம் கட்டளை களவு செய்யறது மாத்திரமல்ல, அதன் மூலம் நாங்க கடவுள் மேல் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறது மாத்திரமன்றி இன்னும் ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துறதாக நாங்க ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல படிக்கிறோம். அது என்னன்னு சொன்னா பாருங்க, உக்கிரானத்துவம், ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்டுவர்ட்ஷிப், அதாவது கண்காணின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்காணிக்கிறவர். அப்ப இந்த கண்காணியானவர் யாரு? யார் இந்த உக்கிரானத்துவக்காரன் என்று சொல்லும் பொழுது, இன்னும் ஒருவருக்கு சொந்தமானதை பாதுகாக்கும்படி, பராமரிக்கும்படி செயல்படுறவர் தான் யாரு? இந்த உக்கிரானத்துவக்காரர், இந்த கண்காணியானவர். அதாவது அவருக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவருக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை அவர் என்ன செய்யணும், அதை பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். அவர் எப்படி பாதுகாக்கணும்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், தன்னுடைய விருப்பத்தின்படி அந்த பொருட்களுக்கோ அந்த காரியங்களுக்கோ அவர் காரியங்களை மேற்கொள்ள முடியாது. மாறாக அவர் என்ன செய்யணுமா, எல்லாம் கடவுளுடையது என்று சொல்லி அவர் அந்த சிந்தனையோடு அவர் கொடுத்ததை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய கடமை எங்களுடையதுன்னு சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அந்த காரியத்தை ஈடுபடுத்த வேண்டி இருக்குது. ஆதியாகமம் 2ஆம்
அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆதாம கடவுள் படைச்சு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சு என்ன சொன்னாரு? இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதாவது ஒரு உக்கிரானத்துவ வேலையை கொடுக்கிறார், ஒரு கண்காணிக்கான வேலையை கொடுக்கிறார், ஒரு ஸ்டூவர்ட்ஷிப்கான வேலையை அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது நீங்க அதை பண்படுத்தி அதை நீ காத்து கொள்ளணும். அப்ப அதுக்கு அந்த காரியத்தை நாங்க சிந்திக்கும் பொழுது என்னத்தை நாங்க உணர்றோம்னு சொன்னா, எந்த விதத்திலுமே அந்த தோட்டத்தை நீ துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நீ அந்த பொருட்களை அங்க இருக்கின்ற கடவுள் படைத்து உனக்கு தந்த காரியங்களை நீ பண்படுத்தி காத்து கொள்ளுமே அல்லாமல் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, அதை வீண் விரயம் செய்யக்கூடாது. ரைட்டா? அப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கற்பனையா. இப்ப ஆதாம் வந்து நிறைய அங்க பழங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பழங்களை எல்லாத்தையும் பிடுங்கி தன் முன்பாக வச்சுக்கொண்டு 2-3 சாப்பிட்டு மத்ததெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவரு அதை வீசி போட முடியாது. அப்படி வீண் விரயம் செய்ய முடியாது. ரைட்? அப்ப களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை நாங்க இன்னும் ஒரு காரியத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொருட்களுக்கு, அது மற்றவருடைய உரிமையானதாக இருக்கலாம், நமக்கு உரிமையான காரியங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். ரைட்? இந்த எல்லா பொருட்களும் காரியங்களையும் நாங்க பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய கடமையில நானும் நீங்களும் இருக்கிறோம். ரைட்? அதை வீண் விரயம் செய்யும் பொழுது அதுவும் எப்படியா இருக்குது? களவுக்கு சமமா, களவாக அது இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. அதாவது தன்னுடைய சுயநலனுக்காக பாவிக்கிறது. அப்ப கடவுள் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொருளை நான் அபகரிக்கிறது மாத்திரமல்ல, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற பொருட்களை நான் வீண் விரயம் செய்வது, அதுவும் இந்த கட்டளையில தடை செய்யப்படுகின்றது என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த காரியங்களை விளங்கி கொள்றதுக்காக யோசுவா 7ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கு. அது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆகான் என்ற ஒரு மனுஷன், அவர் என்ன செய்யறாரு, கடவுள் வந்து அந்த எரிகோவை கைப்பற்ற சொல்ற அந்த சந்தர்ப்பத்துல கடவுள் சொல்றாரு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அங்க கைப்பற்றுகின்ற, அதாவது எரிகோ மதில் இடிஞ்சு விழும் பொழுது நீங்க உள்ளுக்குள்ள பிரவேசிப்பீங்க, அங்கிருந்து நீங்க கைப்பற்றுகின்ற பொருட்கள்ல ஆண்டவர் சொல்றார் பாருங்க 19ஆம் வசனத்துல 6:19, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். சரியா? இப்ப ஜோஷுவா மூலம் கடவுள் பேசி ஜோஷுவா அந்த காரியத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அங்கிருந்து எடுக்கிற வெள்ளி பொன் இது எல்லாமே, வெண்கலம் இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே கடவுளுடைய ஆலயத்துக்குரியது, அது கடவுளுடைய அந்த பொக்கிஷத்துல வந்து சேரணும். அதாவது கடவுளுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற விஷயமாக அது இருக்கணும், கடவுளுடைய ஆலயத்துல பெருமதியை சேர்க்கின்ற விஷயமாக, கடவுளுடைய ஆலயத்துல கனத்தை சேர்க்கின்ற விஷயமாக இந்த காரியங்கள் இருக்கணும். ஆகவே அதை கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கொண்டு போய் வச்சிடணும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்துச்சு, ஆகான் என்ற அந்த மனுஷன் அங்க போய் நீங்க 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கலாம், 7ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கலாம், அங்க இருக்கின்ற சில தங்கங்களை, அங்க இருக்கின்ற சில பாபிலோனிய சால்வைகளை என்ன செஞ்சிட்டான், திருடி, வெள்ளி பாத்திரத்தை திருடி தன்னுடைய வீட்டுக்குள்ள, ரைட், தன்னுடைய வீட்டுக்குள்ள குழி தோண்டி அதுல புதைச்சு வச்சுட்டார். ரைட்? இப்ப ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்துல இன்னும் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை காண்றாங்க. தோல்வியை காணும் பொழுது ஜோஷுவா வந்து தன்னுடைய மூப்பர்களோட போய் கடவுளுக்கு முன்பாக இருந்து ஜெபம் பண்றார். ரைட்? ஜெபம் பண்ணும்போது கடவுள் எழுந்திருக்க சொல்லிட்டு இந்த 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிக்குள்ளே வைத்துக் கொண்டதும் உண்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்ப ஆகான் திருடின இந்த காரியத்தை, களவு செய்த இந்த காரியத்தை கடவுள் சொல்லும் போது சொல்றாரு, எடுத்துக்கொண்டார்கள். ரைட்? அதே போல களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள்.
ஆண்டவர் சொல்லியிருந்தார் சாபத்திலானதை எடுக்க வேணாம். ரைட்? அதே போல பொன் வெள்ளி இந்த பாத்திரங்கள் எல்லாமே கடவுளுடைய ஆலயத்துக்குரியது, கடவுளுக்குரியது. அப்ப ஆகான் திருடினது என்னத்தை திருடினார்? அவரு கடவுளுக்குரியதை எடுத்து கொண்டார். என்ன காரியத்தை கொண்டு போய் தன்னுடைய வீட்டுல புதைச்சு வச்சிருக்கிறாரு? கடவுளுக்குரியதை, கடவுளுடைய ஆலயத்துக்கு சேர வேண்டியதை, கடவுளுக்கு சேர வேண்டிய மகிமையை, கடவுளுக்கு சேர வேண்டிய கனத்தை, அந்த காரியத்தை ஆகான் களவு செய்து தனக்காக வஞ்சித்து தன்னுடைய கூடாரத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. சரியா? அன்பானவர்களே, கடவுளுக்குரியத, அவரின் மகிமைக்குரியத, அவருடைய ஆலயத்துக்கு சேர வேண்டியது ஆகான் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ரைட்? ஆகவேதான் நாங்க முதல்ல பார்த்தோம், இந்த பூமியில இருக்கின்ற எல்லாமே யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது, இல்லையா? அவர் தனக்காக எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். ரைட்? தன்னுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். அப்ப இந்த எல்லா காரியத்தின் மூலமும், ரைட், அந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இருக்கின்ற எல்லா காரியத்தை பண்படுத்தி பாதுகாக்கிறதின் மூலமும் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும்படி அவர் செயல்படணும். ரைட்? ஒரு உக்ரானத்துவக்காரனாக. அதே போல இங்க ஆகான் என்ன செஞ்சு, இங்க நாங்க பார்க்கிறோம், ஆகான் என்ன செஞ்சிட்டாரு? கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகிமையை தான் உரிமையாக்கி கொண்டார். அப்ப களவு என்ன, களவுல நாங்க என்ன பார்க்கிறோம்? ரைட்? கடவுளுடைய ரைட் காரியத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவது. ரைட்? இப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், சொத்துக்களா இருக்கலாம், பணம், பொருட்களா இருக்கலாம், இது எல்லாமே நாங்க பார்த்த மாதிரி கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு. கடவுள்கிட்ட இருந்து நம்ம இடத்துல நமக்கு வந்திருக்குது. ரைட்? அப்ப எங்களுக்கு அந்த சிந்தனை வேணும். மற்றவர்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களாக இருக்கலாம், நம்ம இடத்துல இருக்கின்ற சொத்துக்களாக இருக்கலாம், இந்த உலகத்துல எங்கும் காணப்படுகின்ற சொத்து சுகங்களாக, மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக, தங்கமாக, வைரங்களாக எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் கடவுளிடத்திலிருந்து வந்தவைகள். சரியா? இப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கின்ற காரியங்கள் கடவுள் நமக்கு கொடுத்தது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நன்றியாக, ரைட், அவருக்கு மகிமையை செலுத்தணுமே அல்லாமல், நமக்கு கடவுள் பணத்தை கொடுக்கும் பொழுது, சொத்து சுகங்களை கொடுக்கும் பொழுது, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, நாங்க அதுக்கு அவருக்கு நன்றியை தான் செலுத்தணுமே அல்லாமல், நன்றியை நாங்க செலுத்தணும். அதுக்கு மாறாக நன்றியை செலுத்தாம நாங்கள் அதை நமக்காக வைத்துக்கொண்டு அதுல நாங்க திருப்திப்பட்டு கொண்டிருப்போம்னு சொன்னா, அதுவும் என்னவா மாறுது? கடவுளுக்கு மகிமையை செலுத்தாததுனால கடவுளுக்கு போய் சேர வேண்டியதை நாங்க திருடி கொள்வதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அப்ப எங்களுக்கு கிடைச்சதுல நாங்க கடவுளுக்கு நன்றி செலுத்தாட்டி, பணம் எங்களுக்கு கிடைக்குது, அதுல இருந்து ஒரு பகுதியை கடவுளுக்கு நம்ம கொடுக்காட்டி, கடவுள் தருகின்ற விஷயத்துல தேவனுக்கு நாங்கள் நன்றியாக பகிர்ந்து கொள்ளாட்டி, நாங்க என்ன செய்யறோம்? அதை எங்களுக்காக வைத்துக் கொள்றோம். அது கடவுளுடையதை நாங்க திருடி வைக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப தசம பாகமா இருக்கலாம், அல்லது நம்முடைய காணிக்கையா இருக்கலாம், நாங்க கடவுளுடையதை, கடவுளுக்குரியதை அவருக்கு கொடுக்காம அதை நமக்காக வைத்துக் கொள்வோம்னு சொன்னா, அதுக்கு நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம். சில நேரங்கள் நாங்க என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அது கடவுளுடையது, கடவுளுக்குரியது, அதை நாங்கள் திருடி எங்களுக்காக பயன்படுத்துகின்றோம் அவருக்கு கொடுக்காம போனா என்பதை அது எங்களுக்கு காண்பிக்குது. அவருக்கு போய் சேர வேண்டிய மகிமை. ஆகான் அந்த தங்கத்தை கடவுளுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகணும். ஆனா இவன் வீட்டுக்கு கொண்டு போய் புதைச்சு வைத்துக் கொண்டான். இப்போ அழகா மல்கியா புத்தகத்தில் நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, கடவுள் தன்னுடைய தாசன் மூலம், மல்கியா தீர்க்கதரிசியின் மூலம் கடவுளுடைய மக்கள்கிட்ட விசாரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இந்த வஞ்சிக்கிறீர்கள் சொல்ற வசனம் தமிழ்ல அழகா இருக்குது. ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, கொள்ளையடிக்கலாமா? மனுஷன் தேவனை கொள்ளையடிக்கலாமா என்பதுதான் அதுக்குரிய விளக்கம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்களோ என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். அப்ப மனுஷன் என்ன கேள்வி கேட்பான்? நாமளும் சில நேரம் கேட்போம், அப்படி என்ன ஆண்டவரை நாங்க உங்களை கொள்ளடிக்கிறோம்? ஏதோ சில இடங்களில் ஒரு பொய்யை சொல்லிடுறோம் சுவாமி, அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுறோம்.
ஏதோ சில நேரங்கள்ல உங்களுக்கு விரோதமா செயல்பட்டுறோம் ஆண்டவரே, நாங்க மன்னிப்பு கேட்டுறோம். ஆனா நீங்க சொல்றீங்க உங்களை நாங்க கொள்ளடிக்கிறோம்னு சொல்லி சொல்றீங்களே. சில நேரம் நம்ம அப்படி நமக்கு கேள்வி வரலாம். அதே அந்த மக்களுக்கும் அந்த மாதிரி தான் கேள்வி வந்துச்சு பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள். எதுல ஆண்டவரே நாங்க உங்களை கொள்ளடிச்சோம் அப்படின்னு அவங்க கடவுள்கிட்ட பதில் கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற பதில், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஆகான் கடவுளுடைய சமூகத்துக்கு சேர வேண்டியதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைய. நாங்க கடவுளுக்கு கொடுக்கின்ற காணிக்கை, கடவுளுக்கு மகிமையாக கடவுளுக்கு சேர வேண்டிய அந்த பகுதியை கொடுக்கிறதுல எவ்வளவு உண்மைத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பாருங்க, தேவனுக்கு அப்படி நாங்க கொடுக்கும் பொழுது என்னத்தை நாங்க வெளிப்படுத்துறோம் பாருங்க, கீழே எழுதி இருக்குது. நாங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது நாங்க அவரை நம்புகிறோம், கடவுளை நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்பதை நாங்க வெளிப்படுத்துறோம். அதே நேரத்துல நாங்க கடவுள்ல சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை போஷிக்கிறீங்க, நீங்க தான் எங்களுக்கு கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, நீங்க கொடுத்ததுல இருந்து தான் ஆண்டவரே நான் ஒரு பகுதியை எப்படி கொண்டாந்துருக்கிறேன், நன்றி செலுத்தும்படி கொண்டாந்துருக்கிறேன் ஆண்டவரே. ரைட்? அப்ப நான் அவர்ல சார்ந்திருக்கிறேன், அவர் தான் என்னை போஷிக்கிறார், அவர் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார், அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்திருக்கின்றார் என்பதை நான் நம்பி அவரை சார்ந்து கொள்றேன் காணிக்கை கொடுப்பதன் மூலம். அதே போல நான் அவர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்தும்படியாக காணிக்கை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வார என்ற காரியத்தை நான் காணிக்கை செலுத்துவது காண்பிக்குது. சரியா? அப்ப அடுத்து வாசிக்கிறோம், எனவே தன்னுடைய வாழ்வுக்காக கடவுளை நம்புகிறவன், சரியா, தன்னுடைய வாழ்க்கையை கடவுள் தான் போஷித்து பாதுகாக்கிறார் என்பதை நம்புகிறவன் என்ன செய்யறான் பாருங்க, அடுத்து வாசிக்கிறோம், தனது போஷிப்பிற்காக அவரில் சார்ந்திருக்கிறவன் திருப்தி கொள்ளுகிறவனாக இருக்கிறான். சரியா? இப்ப கடவுள் எங்களை போஷிக்கிறார், கடவுள் எங்களை பாதுகாக்கிறார், கடவுள் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், நான் முழுமையாக அவரை நம்பி இருக்கிறேன். அந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்க அந்த ஏழை விதவை அவர்கிட்ட இருந்த அந்த 2 காசு அத தன்னுடைய ஜீவனத்துக்கு ஏதுவான அவலத்தையும் ஆண்டவர்கிட்ட போட்டா. என்னத்தை வெளிப்படுத்துற அதன் மூலம், கடவுள் என்னை போஷிக்கிறவர், கடவுள் என்னைய பாதுகாக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ரைட்? அது மாதிரி நாங்களும் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது நாங்க கடவுள்ல சார்ந்து அவர் எங்களை போஷிக்கின்றவராக இருக்கிறார். அந்த போஷிப்புல ஆண்டவரே நாங்க திருப்தியாக இருக்கிறோம் என்ற அந்த நன்றி உணர்வை நாங்க வெளிப்படுத்துறோம். ரைட்? அப்ப இப்படி நன்றி உணர்வை வெளிப்படுத்துற நாங்க அவருடைய அந்த போஷிப்புல திருப்தியாக நாங்க இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம். பிறருடையதை அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை வீணான செலவழிக்கிறதன் மூலமோ அல்லது நாங்க பார்த்த மாதிரி கடவுளுடையதை நாங்கள் களவு செய்ய மாட்டோம். எப்ப களவு செய்வோம்? திருப்தி இல்லாத சந்தர்ப்பத்துல. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறது போதாது, எங்களுக்கு போஷிக்க வைக்கிற காரியம் போதாது, அல்லது கடவுளை நம்பி வேலையில நாங்களும் கொஞ்சம் செயல்பட்டு நாங்களும் இப்படி காரியங்களை ஒன்றொன்றை ஏமாத்தி இந்த மாதிரி காரியங்களை செய்து களவுல செய்து சேர்த்து கொண்டாதான் உண்டு, அப்பதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம்னு சொல்லி கடவுளை புறக்கணித்து அவிசுவாசியாக ஒரு செயல்படும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம், களவு செய்ய பார்க்கிறோம். திருப்தி இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் களவு செய்ய பார்க்கிறோம் என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். ரைட்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த காணிக்கையை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இப்ப வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தசமபாகம்லாம் நல்லா கொடுக்குறீங்க. எதுல எல்லாம்? ஒட்டாளாமில, வெந்தயத்துல, சீரகத்துல, எல்லாத்துலயும் நீங்க தசமபாகம்லாம் கொடுத்து நல்லா செய்றீங்க, நல்லது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை படிப்பிக்கிற இன்னும் ஒரு காரியத்தை நீங்க செய்யாம விட்டுறீங்க. அது என்னது? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். அப்ப
ஒரு காரியத்துல அரவாசிய நீங்க பிடிச்சு கொண்டு இவைகளை மட்டும் கொடுக்கறத மட்டும் நீங்க பேசுறீங்க. மறுபக்கம் கடவுள் மூலம் வருகின்ற இரக்கம், அந்த விசுவாசம், அந்த நீதிகளை நீங்க பேசுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காணிக்கை குறித்து என்ன சொன்னார் பாருங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ரைட்? அதாவது நீங்க தசமபாகம் செலுத்துகின்ற இந்த காரியங்களை நீங்க செய்யணும். அதே நேரத்துல நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்ய வேண்டியவர்களாக நீங்க இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளங்கப்படுத்துறது நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப கடவுளுக்குரியதை நாங்க கொடுக்கும்படியா அவர் மேல அன்பு வைத்திருக்கிறது நிமித்தம், நன்றியை வெளிப்படுத்துறது நிமித்தம் நாங்க அந்த காரியத்தை நாங்க கொடுக்க வேண்டியவர்களாய் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் களவு செய்கின்றவர்களாக இருக்கிறோம், கடவுளுக்கு போய் சேர வேண்டிய காரியங்களை என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டுல இப்ப 10% தான் கொடுக்கணுமா, தசமபாகம்னு நம்ம பேர் வச்சிருக்கோம், டைத்ஸ்ன்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டை நாங்க வாசிக்கிறோம் எப்படின்னு சொன்னா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சரியா? அப்ப வேண்டா வெறுப்போட கவலையோட இந்த பணத்தொகையிலிருந்து என்னுடைய சம்பளத்திலிருந்து இவ்வளவு ஒதுக்குறோமே, என்ன நடக்க போகுது தெரியல, எங்களுக்கு முடியுமா, இதை வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு விசனத்தினாலையும் கட்டாயமா கொடுத்தேதான் தீரணும், அல்லது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதாவது ரொம்ப கடினப்பட்டு அல்லது வேதபாரக பரிசேயர் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்தேதான் ஆகணும் என்ற மாதிரி கட்டாயப்படுத்தி கொடுக்கவும் கூடாதான். ரைட்டா? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், அவனாகவே முன் வரணும். கடவுளுடைய அன்பை ருசி பார்த்தவன், கடவுளுக்குள்ள வாழ்க்கை அடைந்தவன், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உற்சாகமுள்ள மனதை கொண்டவன் அவனாகவே முன்னுக்கு வரணும். நாங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஏழை விதவை யாரும் கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டு இருக்கதை போட்டுட்டு போன்னு சொல்லி அவளை யாரும் கட்டாயப்படுத்தல. அவளாகவே வந்து அவளாகவே உற்சாகத்தோடு அந்த காணிக்கையை செலுத்தினா, கட்டாயப்படுத்தி செலுத்தப்படல அந்த காணிக்கை இல்லையா? அதே போல இங்க வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் அதை உற்சாகமா நாங்க கொடுக்கணும், அது ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும், ரைட்? கடவுளுக்கு அதை நாங்க முழு இருதயத்தோடும் அவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்புல நாங்க அந்த காரியத்தை நம்ம செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வசனம் முடியும் போது சொல்லுது, தேவன் அவர்களிடத்துல பிரியமாயிருக்கின்றார். ரைட்? அப்ப 10% சொல்லும் பொழுது இங்க நாங்க பார்க்கிறோம், நியமித்தபடியே கொடுக்க கடவன். அதாவது உன்னுடைய பணத்தொகையில, உனக்கு கிடைக்கிற தொகையில எவ்வளவு உனக்கு கொடுக்க முடியும் அதை நீ கொடு. இப்படி சொன்னா நானும் நீங்களும் யோசிப்போம், எனக்கு என்னுடைய சம்பளத்துல 100 ரூபா தான் முடியும், எனக்கு 50 ரூபா தான் முடியும், எனக்கு 20 ரூபா தான் முடியும் சொல்லி நம்ம நியமிச்சிருவோம் இல்லையா? அப்ப நாங்க பார்க்கிறோம், ரைக்கன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, நமக்கு முடிந்ததை விட குறைவாக கொடுப்பது ஆன்மீக திருட்டாகும் அப்படின்னு எழுதுறாரு. சரியா? இப்ப நமக்கு தெரியும் எவ்வளவு எனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி இல்லையா? இவ்வளவு நான் கடவுளுக்கு கொடுக்கணும். அதாவது தசமபாகம்னா 10% மட்டும் இல்ல, அதை விட அதிகம், உற்சாகத்தோடு அதிகமா நீங்க கொடுக்கலாம், ரைட்? ஆண்டவருக்கு. அப்ப இங்க சொல்லப்படுது, நமக்கு முடிந்ததை விட, எனக்கு இவ்வளவுதான் முடியும்னு சொல்ற ஒரு லெவல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு குறைவாக நம்ம கொடுப்போம்னு சொன்னா நாங்க வந்து கடவுளுக்குரியதை கொடுக்கல. அப்ப என்ன சொல்ல வராங்க? எங்களுக்கு முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பதற்குரிய இருதயத்தை, உற்சாகமாக கொடுக்கக்கூடிய இருதயத்தை உடையவர்களாக நாங்க காணப்படணும் என்பதை நாங்க இந்த இடத்துல காண்றோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து பாருங்க, அப்ப கடைசியா முடியும் பொழுது இந்த காரியத்தில் நாங்க பார்க்கிறோம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். சரியா? நீ அங்கங்க தூக்கி களவெடுத்து நீ வந்து சேர்த்து கொள்ளாத, மாறாக நீ சம்பாதி, கடவுளுக்கு கொடு, நன்றி செலுத்து. அதே நேரத்துல குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக, தேவையோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படியாக நீ என்ன செய்யணுமா? நலமான வேலையை செய்யணும். நீ உன்னுடைய தொழிலை, சரியான தொழிலை நீ செய்து
பிரயாசப்படணும் என்று சொல்லி ஆண்டோடைய வசனத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த பக்கத்துல இருக்க ஸ்டிக்கர்ல அழகா ஒரு விஷயம் எழுதி இருக்குது, ரைட்? அதாவது கடவுளுக்கு கொடுப்பதினால ஒரு காலம் ஒருத்தனும் என்ன செய்யப்படுற என்னவாகிறது இல்லையா, ஏழை ஆகிறது இல்லையா. கடவுளுக்காக கொடுக்கிறவன் ஒரு நாளும் ஏழையாவது கிடையாதுன்னு சொல்லி அருமையா எழுதியிருந்தாங்க. எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய நாமத்துல நாங்க பிறருக்கு உதவி செய்வதும் கடவுளுக்கு கொடுப்பதும் முக்கியமானது. அதை நாங்க எங்களுக்காக வைத்துக் கொள்வது என்பது, எங்களுக்காக மாத்திரம் பாவிப்பது என்பது, நாங்க வெளியில போக வேண்டிய ஒரு விஷயத்தை களவு செய்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம் காசு, பணம் கொடுக்க வேண்டிய காரியங்கள். இன்னும் நாங்க பார்க்கிறோம் எங்களுடைய நேரம், எங்களுடைய தாளந்துகள் சொல்லும்போது நம்முடைய டேலண்ட், எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள். இது கூட என்னது பாருங்க, நாங்க கீழே வாசிக்கிறோம், யாவும் தேவன் நமக்கு கொடுத்தவை. ரைட்டா? எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதா, அது கடவுள் நமக்காக கொடுத்தது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வயசோட நம்ம எத்தனை வயசு வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை நாட்கள் அப்ப அந்த வருடத்துக்குள்ள நாங்க எல்லாம் பெருக்கி பார்த்து எத்தனை மணித்தியாலமா நாங்க வாழ்ந்திருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அவ்வளவு மணித்தியாலங்களும் கடவுள் நமக்காக கொடுத்தது. சரியா? அதே மாதிரி நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமானது. ரைட்? எனக்கு ஒரு மாதிரி திறமையில கொடுத்திருப்பார், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான திறமையில கொடுத்திருக்கிறார். சரியா? ரைட்? வித்தியாசமான திறமையில கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்க இந்த காரியங்களை, அந்த திறமைகளை அல்லது அந்த காரியங்களை தேவனுக்கு என்ன செய்ய இருக்குது, கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், இது நமக்கு உரியது மட்டும் இல்லை, நாங்க மட்டும் வச்சுக்கிற விஷயம் இல்லை, இல்லையா? ரைட்? பாருங்க, இந்த வசனங்களை நாங்க வாசிக்கிறோம். கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சரியா? இப்ப நம்முடைய நேரத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது, நம்முடைய திறமைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது, இந்த திறமைகளையும் நேரத்தையும் நாங்க எப்படி பயன்படுத்தணுமா, சில நேரங்கள்ல நம்முடைய நேரங்களை சிலருக்கு நம்ம உதவி செய்யறதுக்காக பயன்படுத்துவோம், இல்லையா? சிலருக்கு ஆலோசனை சொல்றதுக்காக பயன்படுத்துவோம், சிலரை போய் சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நாங்கள் செயல்படுத்துவோம், சிலருக்கு முக்கிய கட்டாய தேவைகள் இருக்கும் பொழுது அவங்களோட கிட்ட இருந்து அவங்களுக்கு உதவி செய்து நெருக்கடியான நேரத்துல அவங்களோட கூட இருக்கிறதுக்காக நாங்க செலவு செய்வோம் நேரங்களை. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனசுல ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளணும், என்னது? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். நீங்க மனுஷர்களுக்கு தான் செய்றீங்க, ஆனா உங்களுடைய சிந்தனையில என்ன இருக்கணும், இந்த மனுஷர்களுக்கு செய்கின்ற இந்த காரியத்தின் மூலம் நான் என்ன செய்யறேன், கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்கு நான் மகிமையை கொண்டு வரேன், கடவுளுடைய அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறதுனால கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக இந்த நேரத்தை நான் மக்கள் மத்தியில செலவழிக்கிறேன் என்ற சிந்தனையோடு தான் நம்ம என்ன செய்யணுமா, அந்த வேலையை நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன் இது முக்கியம்னு சொன்னா பாருங்க, சில நேரங்கள் நாங்க மனிதர்களுக்கு உதவி செய்வோம், அதே மாதிரி அநேகர் நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம உதவி செய்யறதுக்கான காரணம் என்ன, நமக்கு ஒரு உள்ளான நோக்கம் இருக்கும், என்னது? இதே மாதிரி எனக்கு ஒரு தேவை வரும்போது இவன் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், இவன் நன்றி உள்ளவனா இருக்கணும் என்ற சிந்தனையில ஒரு எதிர்பார்ப்போட நான் செய்திருக்கிறேன், இவன் செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், கொடுத்து கொள்றோம், பரிமாறிக்கொள்றோம், உதவி செய்து கொள்றோம், இல்லையா? ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அவனுடைய எதிர்பார்ப்பு அவன் அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நபர் சில நேரங்கள்ல நம்ம செய்த உதவியை மறந்து போயிடலாம். ரைட்? அப்ப அவர் மறந்து போயிட்டாரு, நன்றி இல்லாதவரா போயிட்டாருன்னு சொல்லி கோவத்தையும் எரிச்சலையும் சண்டையும் போட்டுக்கிட்டு அவரை குறித்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் இவனுக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கேன் தெரியுமா, இப்ப கண்டு கொள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்க எதை செய்தாலும் கடவுளுக்கு மகிமையா, ஒருத்தருக்கு உதவி செய்யறோமா, கடவுள் அதுல மகிமைப்படணும் என்ற எண்ணத்தோட தான் நம்ம உதவி செய்யணும், காரியங்களை செயல்படுத்தணும். அப்ப நம்முடைய நேரம், கடவுள் கொடுத்திருக்க அந்த நேரத்தை கடவுளுக்காக கடவுளுடைய காரியங்களை செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல நம்முடைய திறமைகள்,
அந்த திறமைகளை கூட, அந்த திறமைகளை வச்சு எப்படி களவு செய்யலாம், எப்படி மற்றவனை ஏமாத்தலாம், எப்படி மற்றவனை புண்படுத்துற மாதிரி பேசலாம், எப்படி இன்னொரு குடும்பத்தை கெடுக்கலாம் போன்ற காரியங்களை சிந்திக்கிறதுக்கு இல்ல, இல்லையா? அப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எதுக்கு? கடவுளை எப்படி மகிமைப்படுத்தலாம், ரைட்? அந்த தாளந்துகள் மூலம் கடவுளுக்கு எப்படி மகிமையை நான் கொண்டு வரலாம், கடவுளுக்கு எப்படி கனத்தை கொண்டு வரலாம், ரைட்? இப்ப இது வந்து எப்படியாப்பட்டது? அந்த எரிகோ பட்டணத்துல இருந்த அந்த தங்கம், அந்த பொன்கள் மாதிரி கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அத எனக்கு பயன்படுத்தி நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம்னு சொல்லி நான் காண்பிக்கிறது இல்ல, அது திருட்டு. தன்னுடைய குகையில புதைச்சு வச்சுக்கொண்டு தனக்கு தேவையானதை பார்க்கறது இல்ல. மாறாக அதை கொடுத்த அந்த விலை அந்த மதிப்பற்ற அந்த காரியங்கள் மூலம், அந்த மதிப்புள்ள அந்த காரியங்கள் மூலம் தேவனுக்கு எங்களுடைய மகிமையை கொண்டு வரும்படி மனப்பூர்வமாக நாங்க செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம், ரைட்? நீங்க பிறகு வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 25ல 14 முதல் 30 வசனங்களை வாசிக்கிறோம். அங்க அந்த தாளந்து ஓமைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது, இல்லையா, அங்க 5 தாளந்து கொடுக்கப்படுது, 2 தாளந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படுது, 1 தாளந்து கொடுக்கப்படுது. அப்ப ஒருத்தன் வந்து 5 10 வச்சிருக்கிறான், மத்தவன் 2 4 வச்சிருக்கிறான். மத்தவன் என்ன செஞ்சிட்டான்? ஒண்ணுமே செய்யாம அதை அப்படியே புதைச்சு வச்சுட்டான். ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது, அந்த 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 ராஜா வந்து கேட்கும் பொழுது அவன் சொல்றான், நீர் வந்து கடினமுள்ள மனுஷன் என்று சொல்லிட்டு நான் ஒண்ணுமே செய்யாம இதை புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, நீ சோம்பல் உள்ள ஒரு ஊழியக்காரன், ரைட்? உனக்கு கொடுத்தத நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? ஒண்ணுமே செய்யாம அப்படியே நீ வச்சிருக்கிற, ரைட்? அது வந்து எப்படியாப்பட்ட காரியம்? ஒரு திருட்டை போன்றதான காரியம். அதாவது கடவுள் கொடுத்ததை அவருக்காக, அந்த எஜமான் 5 கொடுத்துட்டு போனார், அது அவருக்காக 10 வச்சிருக்கிறான் ஒருத்தன், அது அவருக்காக 4 வச்சிருக்கான் ஒருத்தன், ஒண்ணுமே செய்யாம அப்படியே வச்சிருக்கான் இன்னொருத்தன், ரைட்? எனவே அன்பானவர்களே, நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தின் மூலம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும்படி நாங்க செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. சரியா? ரைட்? நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், ரைட், அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ரைட்? கடவுளுக்கு மகிமை கொண்டு வரும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய நாமத்துல காரியங்களை செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை கொண்டு வரும்படி செயல்பட வேண்டியதுதான் கிறிஸ்தவனுடைய செயல்பாடு. அப்ப அவனுடைய நேரம், அவனுடைய தாளந்துகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். மாறாக அந்த நேரத்தையும் தாளந்தையும் தன்னுடைய சுயநலத்துக்கு ஏதுவாகவே அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பான்னு சொன்னான். நாங்க பார்த்த மாதிரி தன்னுடைய எரிச்சலை, தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய சரீரத்துல இருக்கின்ற சிந்தனைகளை, அந்த காரியங்களை தீர்த்து கொள்வதற்கு மாத்திரம் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பான்னு சொன்னா என்ன செய்யறோம்? நம்ம அப்ப கடவுளுக்குரியதை திருடி வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தாம இருக்கிறோம். ரைட்? ரைட். அடுத்து இன்னும் சில காரியங்களை நாங்க பார்ப்போம். இந்த ரைக்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதுறார், தேவனுடைய மகிமைக்குரியதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது களவாகும், அவருக்குரிய மகிமையை கனத்தை நாம் திருடுவதாகும். சரியா? அப்ப கடவுளுக்கு போக வேண்டிய, எங்களுடைய காரியத்திலிருந்து கடவுளுக்கு போக வேண்டிய மகிமைகள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்குன்னு சொல்லி, இது நல்ல ஒரு உதாரணம் தான். நாங்க பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் அவர் என்ன செய்தாரு? தேவனே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் மணவாளன், நான் மணவாளனின் தோழன் அப்படின்னு சொன்னார், இல்லையா? அப்ப என்ன செய்யல அவரு? மணவாளனுக்கு போக வேண்டிய மகிமையும் மணவாளனுக்கு போக வேண்டிய கனத்தையும் அவர் தனக்கு எடுத்துக்கொள்ளல, தனக்கு எடுத்து தன்னை ஹீரோவாக காண்பிக்க முன்வரல. சில நேரங்களில் நானும் நீங்களும் அன்பானவர்களே, ஊழியத்திலாக இருக்கலாம், நம்முடைய திறமைகளை தாளந்துகளை வெளிப்படுத்துற காரியங்களாக இருக்கலாம், சில நேரங்கள்ல நாங்க சோதிக்கப்படுறோம். என்னது? கடவுளுக்கு போக வேண்டிய கனம், அவருக்கு போக வேண்டிய மகிமையை நாங்க எடுத்துக்கொள்ள பார்க்கிறோம். எங்களுக்கு துதிய, எங்களுக்கு போற்றுதல நாங்க பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம் மனுஷருடைய மத்தியில அன்பானவர்கள். அப்ப இந்த ரைக்கன் என்றவர் சொல்றாரு, விக்கிரகங்களை ஆராதிப்பதின் மூலம் கடவுளின் ஆராதனையை திருடுகிறோம். சரியா? அப்ப ஆராதிக்கிறதன் மூலம், விக்கிரகத்தை ஆராதிப்பதன் மூலம் கடவுளுடைய ஆராதனையை திருடுறோமா? கொலை செய்வதன் மூலம் ஒரு உயிரை களவாடுகிறோம். விபச்சாரம் செய்வதன் மூலம் பரிசுத்தத்தை களவாடுகிறோம்.
பொய் பேசுவதன் மூலம் உண்மையை களவாடுகிறோம் என்று சொல்லி அவர் அழகாக இந்த காரியங்கள் எழுதுறதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப கடைசியா நாங்க என்ன பார்க்கிறோம் சொன்னா அந்த இந்த பகுதியில இவை எல்லாவற்றிலும், அதாவது விக்கிரக ஆராதனை, கொலை, விபச்சாரம், பொய், இந்த எல்லாவற்றிலும், தாய் தகப்பனை மதிக்காத காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்க தேவனை அகௌரவப்படுத்தி அவருக்கு போய் சேர வேண்டிய மகிமையும் கனத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? கடைசியா களவாடுகின்றோம். இது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் செயல்படுற ஒரு விஷயம். என்னது? கடவுளுக்கு போக வேண்டிய எல்லா காரியத்தையும் எனக்குன்னு நாங்க களவாடி கொண்டிருக்கின்றோம், திருடி கொண்டிருக்கின்றோம். ரைட்? இந்த எல்லா காரியத்தின் மூலம் தேவன் மகிமைப்படுறதுக்காகத்தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, ரைட், இன்றைய நாளை காணும்படி கடவுள் கிருபை பாராட்டியிருக்காருன்னு சொன்னா, அந்த நாள் அவரை கனப்படுத்தும்படி செயல்படுத்த வேண்டிய நாள். அதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்களுக்கு தேவையானதை கடவுள் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, அது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கான காரணம் அதன் மூலம் தேவன் மகிமைப்படுறதுக்காக. ரைட்? கடவுள் மற்றவங்களுக்கு மாதிரி எங்களுக்கு கொடுக்கலையா? அதுவும் எதுக்காக? அதன் மூலமும் கடவுள் மகிமைப்படணும் என்பதற்காகத்தான். எல்லாவற்றிலும் பாருங்க, சில நேரங்கள் அன்பானவர்களே நல்லா படிக்கிறோம், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறோம். ஆரம்பத்தில் நல்லா சண்டே ஸ்கூல்லாம் வாரோம், யூத் ஆகுறான், கொஞ்சம் கொஞ்சம் சேர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டுறான், கடவுளுக்குரிய மகிமையை கொடுக்க மறுக்கிறான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வாரதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொள்றான். என்னன்னு கேட்டா, வேலை, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, மேன்மையான வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேலைகளுக்கு ஓடிடுறான். ரைட்? அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சோடனே ஆரம்பத்துல சேர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, தொடர்ந்து முடிஞ்ச உடனே ஓடிடுவாங்க. அப்படிலாட்டி நேரமாகி வந்து நேரத்தோட ஓடுற ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? எல்லாவற்றையும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியாக இணைச்சிருக்கிறார்னா கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரதுக்காக இணைச்சிருக்கிறார். ஆனா அந்த மகிமையை, அந்த கௌரவத்தை, அதில் உரிய சந்தோஷத்தை தேவனுக்கு செலுத்தாமல் தாங்கள் அனுபவிக்கும்படியாக பிள்ளைகள் இன்றைக்கு, பெரியவர்கள் இன்றைக்கு செயல்படுறதை நாங்க பார்க்கிறோம். எல்லாத்தின் மூலம் கடவுளுக்கு அகௌரவத்தை தான் நம்ம கொண்டு வரோம் என்பதை நாங்க மனதில் இருத்திக் கொள்ளணும். எங்களை போதகரா அழைச்சிருக்கிறாரா, டீக்கன்மார்களா, எல்டரா, சண்டே ஸ்கூல் டீச்சரா, நமக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியம் அது சின்னதோ பெருசோ, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு சின்னதா இருந்தாலும், அல்லது ஆலயத்தை கூட்டுகின்ற தொடைக்கிற வேலையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அந்த காரியத்தின் மூலம், அதை சரியா செய்வதன் மூலம், சரியா செய்யறதுக்கு முயற்சிப்பதன் மூலம், நாங்க பிளவினர்கள், நாங்க விழுந்து போவோம், குறைவுள்ளவர்கள் நாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? முயற்சிக்கிறோம், ஆண்டவருக்கு எப்படியாவது மகிமையை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த காரியத்தை சரியான முறையில் அவருக்கு மகிமையா கொண்டு வரும்படி நாங்க முயற்சி பண்ணும் பொழுது அவருக்கு மகிமை உண்டாகு. ஆனா அதை கணக்கெடுக்காம விடும் பொழுது நாங்க என்ன செய்யறோம்? அதன் மூலம் அவருக்கு அகௌரவத்தை கொண்டு வருகிறோம் என்பதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். ரைட்? இறுதியாக அன்பானவர்களே, மார்ட்டின் லூதர் என்ற கடவுளுடைய ஊழியக்காரர், சீர்திருத்தவாதி, முதலாவது ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் காணப்பட்ட விக்கிரக ஆராதனை அல்லது மக்களை தவறான முறையில வழிநடத்துகின்ற காரியங்கள் எல்லாத்தையும் அவர் கண்டு, வேதத்தை வாசிக்க கொடுக்கல மக்களுக்கு, அங்க இருந்த போப்மார்கள் அதெல்லாம் கண்டுட்டு அங்கிருந்து முதலாவது அவர் என்ன செய்தாரு? அவங்களுக்கு விரோதமா செயல்பட்டு அந்த திருச்சபையை இருந்து அவர் வெளியே வந்தார். அங்கதான் தான் என்ன ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையின் பேர் என்னது? சீர்திருத்த திருச்சபை. இது காரணம் அங்க ஆரம்பிச்சிச்சு, மார்ட்டின் லூதர் மூலம். ரைட்? அவர் வெளியே வந்தார். அவர் சொன்ன ஒரு கூற்று என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு நடுவுல அறையப்பட்டாரு? சிலுவையில கள்ளர்களின் மத்தியில, இல்லையா? இன்னைக்கு நாங்க பார்க்க என்னது? களவு செய்யாதிருப்பாயாக. அப்ப யார் மத்தியில அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு? களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகின்ற கட்டளையை மீறினவர்கள் மத்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்ப ஏசாயா புத்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று அந்த வசனம் சொல்லு. அதாவது மார்ட்டின் லூதர் சொல்றாரு,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களவு செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளையை மீறினவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர்களுடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டு அந்த அக்கிரமக்காரரில் ஒருவராகத்தான் அவர் எண்ணப்பட்டார். சரியா? அவங்களுக்கு பதிலாக. எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் அவர் அந்த பிராக்டிகல் எழுதும் போது சொல்றாரு, மனிதர்களாகி நாங்க கடவுளுடைய கட்டளையை உடைச்சி, ரைட், கடவுளுக்கு போக வேண்டிய மகிமைகளை நம்முடைய குடும்பத்துல, தனிப்பட்ட சமூக திருச்சபையின் வாழ்க்கையில நாங்க அவருக்கு போக வேண்டிய மகிமையை செலுத்தாம திருடர்களாய் களவுத்தனம் செய்கின்றவர்களாக, கடவுளுடைய கட்டளை உடைக்கின்றவர்களாக, பாவிகளாக காணப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அந்த கள்ளர்கள் மத்தியில அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாருக்கு சொன்னாரு? கள்ளனுக்கு. யாருக்கு சொன்னாரு? களவு செய்யாது இருப்பாயாக என்ற கட்டளையை மீறினவனுக்கு. சரியா? எனவே அன்பானவர்களே, இந்த கட்டளைகளை மீறி அதை உடைத்து போடுகின்ற மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி கிறிஸ்துவானவர் சிலுவையில அவர்களுக்கு பதிலாக அறையப்பட்டார். ரைட்? அங்கிருந்து அவர் உயிரோடு எழுந்து, ரைட், பாவத்தின் மீதான வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நானும் நீங்களும் அன்பானவர்களே அந்த வெற்றியை உடையவர்களாக, ரைட், கடவுளுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய கிருபையை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஆவியானவர் மூலம் அன்புல ஏவப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுக்காக வாழ, களவு செய்யாது இருக்க முயற்சிக்க, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி வாழ நாங்க முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்களே. இது கடைசி ஸ்லைட் என்ன சொல்லிருக்குது? நீதிமொழிகள் 30:9 வாசிக்கிறோம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால், ஒரு அருமையான ஜெபம், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால், திருடி, தரித்திரம் சொல்லும் பொழுது ஒண்ணும் இல்லாம போறதுனால, நான் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் சொல்லி அவர் ஜெபிக்கிறது நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கூட கொடுத்துடாங்க சுவாமி, எனக்கு நிறைய தந்துடாதீங்க இந்த உலகத்துல. அப்படி பரிபூர்ணம் அடைஞ்சா நான் என்ன செஞ்சிருவேன்? உங்களை மறுதளிச்சிருவேன். அப்படி நான் மறுதளிச்சு நான் என்ன சொல்லுவேனா, ஆண்டவரே நீங்க யாருன்னு கேட்டுருவேன் நான். அப்புறம் நீங்க யாருன்னு சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால், ஏழையா போயிட்டு ஒண்ணும் இல்லாம போயிட்டு சாப்பிட இல்லாம திருடி களவு செய்து உங்களுடைய கட்டளை மீறி உங்களுடைய நாமத்தை நான் வீணில வழங்கக்கூடாது சுவாமி. அப்படி வழங்காத படிக்கும் எனக்கு எது தேவையோ அந்த காரியத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே, எனக்கு போஷித்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கறதை நாங்க பார்க்கிறோம். இதுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண படிச்சு கொடுத்த போது எவ்வளவு அருமையா ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தரார் பாருங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பாருங்க, நாங்க வாசிக்கிற இந்த வசனங்கள் ஆண்டவருடைய கட்டளைய மீறாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது. ஆண்டவருக்கே எல்லாம் மகிமையும், அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும், அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமூகத்துல இருக்கணும். களவு செய்யறதுனால அவருடைய ராஜ்யத்துல இருந்து நாங்க விலகி வாழ்ந்துடக்கூடாது. களவு செய்யறது அவருடைய ராஜ்யம் கிடையாது. அப்ப நாங்க என்னன்னு ஜெபிக்கிறோம்? உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சுவாமி, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நீதிமொழிகளை வாசித்தோம், எங்களுடைய தேவையானதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அப்ப இன்றைக்கு படிச்ச காரியத்தோட பார்க்கும்போது களவு என்கின்ற அந்த சோதனைக்கு நாங்க படாத படிக்கு நாங்க என்ன செய்ய இருக்குது? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று நாங்க தொடர்ந்தும் தேவனுடைய பலத்துல ஜெபித்து அவருக்காக வாழ, அவருக்கு மகிமையை கொண்டு வர, ரைட், அவருக்கு நாங்க எங்களுடைய அவருடைய நாமத்தை இந்த உலகத்துல நாங்க வாழ்ற சமூகத்துல அவர் மகிமைப்படுத்தும்படி நாங்க வாழ ஜீவிக்க கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து நாங்க நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய சொந்தங்களுக்காகவும் நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்தும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேங்க்யூ. நல்லது. களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை நாங்க படிச்சோம். அடுத்த வாரத்துல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அதுக்கு அடுத்த வாரம் இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளையை நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நல்லது. நீங்க கற்றுக்கொண்டதை இந்த இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. ஓ ஜோசுவா, ஒரு பாயிண்ட் சொல்லயா? ஓ புதா.